உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஏசாயா 38:5-6. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் இசைக்கியா பார்த்து சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சாக போகிற உன் வீட்டு காரியத்தில் நீ என்ன செய்ய, ஒழுங்குபடுத்துன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு அதான் தாங்கிக் கொள்ள முடியலை. என்னடா மனைவிக்கு என்ன கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு என்ன குடிக்கணும், அங்கே அமைச்சர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன சாக போகிறேன்னு சொல்லிட்டார்ல. அவருக்கு சாக விருப்பம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, சுவர் பக்கமாக திரும்பி, ஆண்டவரே நான் செய்த நன்மைகளையெல்லாம் நீ நினைத்து பாருங்க. அவர் என்னென்ன நாட்டுக்கு நன்மை செய்தார், மக்களுக்கு நன்மை செய்தார், வீட்டுக்கு நன்மை செய்தார், கூட உடன் வேலையாட்களுக்கு என்ன என்ன நன்மை செய்தார், உறவினர்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்பதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். நான் செய்த நன்மைகளை நினைத்தருளோ அழுகிறாரு. உடனே ஏசாயா என்ன பண்ணார், முற்றத்துக்கு தான் போனார், இசைக்கா வீட்டு முற்றத்துக்கு. அதுக்குள்ளே திருப்பி போய், உனக்கு ஆயுசு நாட்கள் நான் என்ன செய்கிறேன், 15 வருஷம் கூட்டிக்கிடுக்கிறேன், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌரிய அவரால் உங்களுக்கு ஆயுள் பெருகும், ஆயுசு நாட்கள் விருத்தியாகும். ஒருவேளை மரண வியாதின்னு சொல்லியிருக்கலாம் டாக்டர், நீங்கள் சாகா பிழைத்திருந்து கத்துடிக்கிறீங்கள விவரிப்பீங்க. ஒருவேளை கேன்சராக இருக்கலாம், அவ்வளோதான், 5 வருஷம் தான் நீங்கள் இருப்பீங்க, 2 வருஷம் தான் இருப்பீங்க, 6 மாதம் தான் இருப்பீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அதை மாற்றி போடுகிறார். நிச்சயம் பாருங்க, உங்கள் கண்ணீரை பார்க்குறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு வேணும், உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்குறாரு. கேட்டு நீங்கள் அழுது கொண்டு கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, தருகிறார். நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக எஸ்ஐக்காவுக்கு செய்து போல உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வார். அவருடைய நீங்கள் கண்ணீரோடு விதைச்சிங்கன்னா கெம்பீரத்தோடு என்ன செய்வீங்க, அறுப்பீங்க. நீங்கள் கேட்டபடியே தருவார், கேட்டதை விட அதிகமாக தருவார். அப்போ எஸ்ஐக்காவுக்கு அந்த நகரத்தையும் கொடுத்து, அசிரியா ராஜாவையும் கையில் கொடுத்து பாருங்கள், அந்த நகரத்தை அவருக்கு கொடுத்து, சுகத்தையும் கொடுத்து, ஆயுசு நாட்களையும் கொடுத்து, ஆளுகையும் கொடுத்தார். உங்களுக்கு அப்படித்தான், நீங்கள் சகல நன்மையில் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறார். உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு கர்த்தர் அதிகமான நன்மைகளை செய்கிறார்.